வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆர்பிஎஃப்எஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்ட் 31. சரிங்களா? இதோட ஆர்பிஎஃப்எஸ்சி எக்ஸாமுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் முடிய போகுது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டு செட் மட்டும் பார்க்க வேண்டியது. ஒன்று டெக்னீஷியன் 3, அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள். இது ரெண்டுக்கான எக்ஸாம், இது ரெண்டுனுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் மட்டும் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. மற்ற எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இதனுடைய பிடிஎஃப் நீங்கள் இதோட பிடிஎஃப் அடுத்து எப்படி கிடைக்கணும், எப்படி வாங்கணுன்றதை நான் சொல்கிறேன். இது ஒரு 49 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும்ப்பா. சரிங்களா? 49 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாட் ஓன்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், ஆல் தி பிடிஎஃப். இப்போது நம்ம பார்த்த மேக்ஸ் கொஸ்டின், அடுத்து ஜிகே கொஸ்டின், இது எல்லாத்தினுடைய பிடிஎஃப்பும் சேர்த்து கிடைக்கிற மாதிரி 49 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோடைய வழிமுறை மட்டும் நான் அடுத்து சொல்கிறேன். அவங்க டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, நாசா அஸ்ட்ரோனட் சுனிதா வில்லியம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஜூன் 2024 இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க. சரிங்களா? இவங்களோட சேர்ந்து வந்திருந்த இன்னொரு விண்வெளி வீரரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரி வில்மோர். சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ ரீசெண்டாக 18 மார்ச் 2024 பூமிக்கு ரிட்டர்ன் ஆனாங்க. சரிங்களா? இவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு எப்போ போனாங்க? ஜூன் 2024 ஞாபகம் வச்சுக்கோங்க. சுனிதா வில்லியம்ஸ் அப்புறம் பேரி வில்மோர், இவங்க ரெண்டு பேரும் தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. அவங்க 18 மார்ச் 2025 ரிட்டர்ன் ஆனாங்க. சரிங்களா? அடுத்து CH விஜயசங்கர் மேகாலய மாநிலத்துடைய கவர்னர், தற்போதைய கவர்னர். இவர் எந்த மாநிலத்துடைய ப்ரீவியஸாக சீஃப் மினிஸ்டராக இருந்தார் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் தான் இந்த CH விஜயசங்கர், தற்போதைய மேகாலய மாநிலத்தினுடைய கவர்னர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன் December 2023 சயின்டிஸ்ட் ஃப்ரம் தி இன்டர்நேஷனல் அட்வான்ஸ் ரிசர்ச் சென்டர் ஃபார் பவுடர் மெட்டலர்ஜி அண்ட் நியூ மெட்டீரியல்ஸ் ஹைதராபாத் developed an eco-friendly solar cell material by replacing lead in perovskite with which of the following metals? வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, ARCA என்ற அமைப்பை சேர்ந்த சயின்டிஸ்ட் சோலார் செல் மெட்டீரியல், சரிங்களா, ஈகோ ஃப்ரெண்ட்லி சோலார் செல் மெட்டீரியல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது லெட்டுக்கு பதிலாக வேற ஒரு தனிமத்தை யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது எந்த தனிமம் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் தனிமத்தை பயன்படுத்தி தான் நம்ம சோலார் செல் மெட்டீரியல் நம்ம உருவாக்க முடியும். சரிங்களா? அதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நிறுவனம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. இன்டர்நேஷனல் அட்வான்ஸ் ரிசர்ச் சென்டர் ஃபார் பவுடர் மெட்டலர்ஜி அண்ட் நியூ மெட்டீரியல்ஸ். சரிங்களா? இப்போ காலியம் மெல்ட் அட் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர், மனிதனுடைய உடல் வெப்பநிலையிலேயே உருவக்கூடிய மெட்டல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலியம், அப்புறம் இன்னொன்று சீசியம். இது ரெண்டும் கேட்டிருக்காங்கப்பா. சரிங்களா? சீசியம் இது ரெண்டு காலியம் அப்புறம் சீசியம் இது ரெண்டு மனித வெப்பநிலையில் உருவக்கூடிய மெட்டல்ஸ், உலோகங்கள். சரிங்களா? அடுத்து, வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் லான்ச் பேட்? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைவேட் லான்ச் பேடோட பேர் என்ன தான் கேட்குறாங்க. அதோட பேர் அக்னிகுல். சரிங்களா? மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். இந்த அக்னிகுல்ன்ற அமைப்பு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் லான்ச் சென்டரில் இருக்குது. இங்கேருந்து தான் அக்னிபான் சோர் TET அப்படின்ற ஏவுகணை ஏவப்பட்டிருக்கு. சரிங்களா? விண்வெளிக்கு. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் லான்ச் பேடோட பேர் என்ன? அக்னிகுல். அவ்வளோதான். இதுதான் கொஸ்டின். அடுத்து, ஹூ அமங் தி ஃபாலோயிங் வாஸ் அப்பாயிண்டட் அஸ் தி நியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 ஜூலை 2024? 1 ஜூலை 2024 RBIயோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யார் பார்த்தீங்கன்னா சாருலதா கார்ன்றவங்க தான் கரெக்டான ஆன்சர். இந்த RBI அமைப்பு எப்போ துவங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 1935 துவங்கப்பட்டது. இது தேசியமயமாக்கப்பட்டது 1949 தேசியமயமாக்கப்பட்டது. இதனுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் யார் பார்த்தீங்கன்னா ஆஸ்பான் ஸ்மித். அதே ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் யார் பார்த்தீங்கன்னா CD தேஷ்முக். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹோஸ்டட் தி ஆரோக்கிய மந்தன் ஈவெண்ட் 2023? ஆரோக்கிய மந்தன்ற நிகழ்வை ஹோஸ்ட் பண்ண அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா விக்யான் பவன், நியூ டெல்லியில் தான் இது ஹோஸ்ட் பண்ணாங்க. சரிங்களா? அடுத்ததா, ஹவு மெனி ஸ்போர்ட்டிங் டிசிப்ளின்ஸ் வர் கண்டக்டட் டியூரிங் தி 37th நேஷனல் கேம்ஸ் 2023? 37வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் மொத்தம் எத்தனை ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 43 ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் தான் நடந்தது. இது எங்கே நடந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் நடந்தது. சரிங்களா? 38வது ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லாம் மொத்தம் 35 ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது 2024 உத்தராகண்ட் மாநிலத்தில் நடக்குது. அடுத்து இதனுடைய வின்னர் யார் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் டீம் தான் இதனுடைய வின்னர். அடுத்து 39வது மேகாலயாவில் 2027 நேஷனல் கேம்ஸ் தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நடக்க போகுது. இந்த 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் உத்தராகண்ட் நடந்தது இல்லையா? இது ஓப்பன் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா இது
துவக்கி வச்சவர் வந்து பிஎம் மோடி, பிரைம் மினிஸ்டர் மோடி. அது இந்த விளையாட்டு போட்டிகள் நிறைவேற செய்தவர் வந்து அமித்ஷா. சரிங்களா. அடுத்து இன் செப்டம்பர் 2024 a team of the National Institute of Mountaineering and Advanced Sports under the Ministry of Defense scaled an unmanned and uncharted peak in Arunachal Pradesh and named it after the 6th Dalai Lama, Sangyang Gyatso. This expedition was led by whom among the following? வேற ஒன்றும் இல்லை, இந்த அமைப்பு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மவுண்டெய்னிங் அண்ட் அட்வான்ஸ் ஸ்போர்ட்ஸ். சரிங்களா. மலையேற்ற குழு வந்து யாருடைய தலைமையில் வந்து மலையேறினாங்கன்றதான் கேள்வி. கலோனியல் ரன்வீர் சிங் ஜம்வால். எங்கே ஏறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் வந்து இருக்கக்கூடிய ஒரு, இது முன்னாடி வந்து ஆளுங்களே யாருமே வந்து ஏறாத ஒரு மலையை வந்து ஏறியிருக்காங்க. அதோடைய பேர் வந்து என்ன, அந்த மலையோட பேர் வந்து என்னவா வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா 6th தலாய் லாமா சங்யாங் கியட்ஸோ அவருடைய பேரில் வந்து அந்த மலை, அந்த சிகரத்தை வந்து பேரிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அது வந்து இந்த மலையேற்ற குழு வந்து யாரோட தலைமையில் வந்து மலை ஏறினாங்க பார்த்தீங்கன்னா கலோனியல் ரன்வீர் சிங் ஜம்வால். அவ்வளோதாங்க. அடுத்து ஏர்ஃபீஸ்ட் 2022 an annual show showcasing maneuvers of planes and helicopters in the arsenal of the Indian Air Force was organized at which of the following places in 2022? 2022 ஏர்ஃபோர்ஸ்ட் நிகழ்வு வந்து எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா நாக்பூரில் தான் நடந்தது. சரிங்களா. அடுத்ததா as on 30th September 2024 the Asian Development Bank has how many members in total? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கினுடைய டோட்டல் மெம்பர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா 69 நாடுகள். 69 நாடுகள் வந்து டோட்டல் மெம்பர்ஸ். இப்போ 69வது மெம்பரை வந்து வந்திருக்க நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். சரிங்களா. ஏடிபி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 19th December 1966 தோற்றுவிக்கப்பட்டது. இதில் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மண்டாலியோங் பிலிப்பைன்ஸில் தான் இருக்குது. சரிங்களா. அதோட கரண்ட் பிரசிடென்ட் யார் பார்த்தீங்கன்னா மசாட்சு கண்டா. அடுத்து in September 2023 Kerala received recognition from the Indian Council of Medical Research ICMR for conducting TrueNat test to detect infected cases of which of the following viruses? 2023 செப்டம்பரில் வந்து கேரளா வந்து ஐசிஎம்ஆர் இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலால் வந்து அங்கீகரிக்கப்பட்டது. எந்த ஒரு வைரஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நிப்பா வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க வந்து கேரளா வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்னால வந்து அங்கீகரிக்கப்பட்டது. சரிங்களா. ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.